493 இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் போகும் பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்து திருப்பி இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது ஹை டேவோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் அந்த 51,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,000 அப்படிங்கிறத அந்த ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் வரது வாய்ப்பு உண்டு. அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாது தான் எனக்கு தோணுது. அது மாதிரி அந்த செட்டப் பொறுத்தல அப்படி தான் இருக்குது. ஒரு கேப் அப் கூட இருக்கலாம். இந்த ஹையை பிரேக் 52,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 52,490 ப்ளஸ் அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேங்க் நிஃப்டியோட செட்டப்பும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வீக்காக இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரேஞ்சுங்கிறது இந்த 51,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுபோல் அந்த 52,500 பிரேக் பண்ணால் அப்சைடு பார்க்கலாம். இது ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த டே கேண்டில் செட்டப்படி நான் சொன்ன